சற்றுமுன் வெளியான தகவல். எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு, மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதல். சிலிண்டர் முன்பதிவு குறித்த உண்மைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அரசு அறிவித்த ஒரு அதிரடியான தகவல். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நகரங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு காலம் 35 நாட்களாக அதிகரிக்கப்பட்டதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுக்கிறது. ஆனால் 35 நாட்களுக்கு பிறகே முன்பதிவு செய்ய முடியும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் நகரங்களில் உள்ள மக்களுக்கு சிலிண்டர் முன்பதிவு காலம் 35 நாட்கள்தான் என்று புக்கிங் செய்ய முயலும். பொதுமக்களுக்கு அனைவரும் எண்ணெய் நிறுவனங்கள் எம்எம்எஸ் அனுப்பி வைத்துள்ளது. மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் அதனை கடைபிடிக்கவில்லையா என்ற கேள்விகளை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு காலத்தை 15 நாட்களில் இருந்து 25 நாட்களாக மத்திய அரசு கடந்த மார்ச் 2ஆம் வாரத்தில் அறிவித்தது. அதேபோல் சிலிண்டர் முன்பதிவு காலத்தை கிராமங்களுக்கு 45 நாட்கள் என்றும் மத்திய அரசு மாற்றியது. இதில் அதிகப்படியாக மக்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்வதை தடுக்க இந்த முறையை மத்திய அரசு பின்பற்றியது. இதனையடுத்து சிலிண்டர் முன்பதிவு காலம் நகரங்களில் சிலிண்டர் முன்பதிவு காலம் 25 நாட்கள் என்பதில் இருந்து 35 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அதிகரித்து உள்ளது. பலர் இன்று முன்பதிவு செய்த போது உங்களின் அடுத்த புக்கிங் என்று கூடுதலாக 10 நாட்களை காட்டியது. அதாவது மார்ச் 25ஆம் தேதி முன்பதிவு செய்ய வேண்டியவர்களுக்கு இன்னும் 10 நாட்கள் கழித்து, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் முன்பதிவு செய்ய முடியும். பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எம்எம்எஸ் அனுப்பியுள்ளது. இதனால் சிலிண்டர் முன்பதிவு காலம் பொறுத்தவரை 35 நாட்களாகிவிட்டதா என்று நகரங்களில் உள்ள மக்கள் கேஸ் ஏஜென்சிகளை முற்றுகையிடுகிறார்கள். ஆகையால் இந்த நிலையில்தான் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு காலக்கெடு குறித்த செய்திகளுக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் சமூக வலைதளங்களிலும் ஒரு சில செய்திகளிலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா இணைப்புகளுக்கு 45 நாட்கள், சாதாரண ஒற்றை சிலிண்டர் இணைப்புகளுக்கு 25 நாட்கள் மற்றும் 2 சிலிண்டர் இணைப்புகளுக்கு 35 நாட்கள் என எரிவாயு முன்பதிவு காலக்கெடு மாற்றப்பட்டுள்ளதாக தவறான தகவல்கள் பரவி வருகிறது. இது போன்ற எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆகையால் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அதே காலக்கெடுவே தொடர்கிறது. இதனால் நகர்ப்புறங்களில் 25 நாட்கள், கிராமப்புறங்களில் 45 நாட்கள். இந்தியாவிற்கு மிகப்பெரிய அறிவிப்பு. அதாவது இந்த காலக்கெடு சிலிண்டர் இணைப்பு வகையை பொருந்தது அல்ல, அது இருக்கும் இடத்தை பொறுத்தது மட்டுமே. எனவே இது போன்ற தவறான தகவல்களை நம்பவோ அல்லது மற்றவர்களுக்கு பகிரவோ வேண்டாம் என்றும், தேவையற்ற அல்லது நீதியினால் மேற்கொள்ளப்படும் முன்பதிவுகளை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நாட்டில் போதுமான அளவு சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் கவலைப்பட தேவையில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதனால் இவ்வாறு மத்திய அரசு கூறியுள்ளது. அதே சமயம் எண்ணெய் நிறுவனங்கள் 35 நாட்கள் முடியாமல் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியாது என்று எஸ்எம்எஸ் மூலம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் இல்லாமல் தவிக்கும் நகர்ப்புற மக்கள் 35 நாட்கள் காத்திருந்தே முன்பதிவு செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இது பற்றி எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்கி நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்று
பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த ஈரான் போர் காரணமாகவே உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. இந்தியாவும் விரைவில் இந்த நெருக்கடியை சந்திக்கும் என்றாலும் இதைவிட பெரிய பிரச்சனையில் இந்தியா சிக்கியிருக்கிறது. எல்பிஜி தான் அந்த பிரச்சனை. அதாவது போர் சூழலில் இந்தியாவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என்று மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. இருப்பினும் வணிக சிலிண்டர் முன்பதிவு போல எளிதாக கிடைக்கவில்லை என்று வணிகர்கள் புலம்ப தொடங்கி உள்ளன. அதே சமயம் கச்சா எண்ணெயை போலவே எல்பிஜியும் இறக்குமதிதான் செய்யப்படுகிறது. எல்பிஜி சப்ளைக்கு 60 முதல் 65% வரை நாம் வளைகுடா நாடுகளைத்தான் நம்பியிருக்கிறோம். குறிப்பாக சவுதி, கத்தார் மற்றும் அமீரகத்திலிருந்து 90% நமக்கு வருகிறது. இந்த வாயுவை அப்படியே கப்பலில் கொண்டு வர முடியாது. திரவ நிலைக்கு மாட்டிதான் கொண்டு வர முடியும். இதற்காக இந்த வாயுவை -42°C குளிர வைப்பார்கள். இல்லையெனில் வாயுவை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்துவார்கள். சரி, இந்தியாவுக்கு எப்படி எல்பிஜி வருகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்பிஜி வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறினால் அதிகமான அளவில் கப்பலில் ஏற்றி கொண்டு வர முடியும். இப்படித்தான் விஎல்ஜிசி கப்பல்கள் மூலம் எல்பிஜி இந்தியாவுக்கு வருகிறது. இப்படி வரும் எல்பிஜி துறைமுகங்களில் உள்ள டேங்கர்களில் சேமிக்கப்படுகிறது. இதையடுத்துதான் டேங்கர் லாரிகளிலும் சரக்கு ரயில் மூலமாகவும் பாட்லிங் பாயிண்ட்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இங்கு வைத்துதான் நம் வீட்டில் பயன்படுத்தும் சிலிண்டர்களுக்கு கேஸ் நிரப்பப்படுகிறது. எல்பிஜிக்கு இயற்கையில் மனம் கிடைக்காது. எனவே கசிவு ஏற்பட்டால் கண்டுபிடிக்க முடியாது. இது எளிதில் தீப்பற்றும் என்பதால் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களில் இந்த வாயுவை நிரப்பும் போது கூடவே ஈஸ்டேன்தியால் வாயு சேர்க்கப்படும். இதுதான் வீட்டில் கேஸ் லீக் ஆனால் வரும் வாசனைக்கு காரணம். இதெல்லாம் இந்த பார்லிங் பாயிண்ட் தான் செய்யப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்பிஜியை சாதாரணமாக சேமித்து வைக்க முடியாது. அதை சேமிக்க பிரத்யோக இடம் வேண்டும். எல்பிஜியை தொடர்ந்து சேமித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியான சேமிப்பு கிடங்குகளை மெயின்டைன் செய்ய பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் என்பதுதான். இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் இருக்கும் நாடுகளில் இது போன்ற சேமிப்பு கிடங்குகளில் விபத்து ஏற்பட்டால் பேரழிவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் பாதுகாப்பான முறையில் நிச்சயம் நம்மால் சேமித்து வைத்திருக்க முடியும். நாம் அதை செய்யவில்லை. இதன் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்படும் என்று காங்கிரஸ் எம்பி எச்சரித்துள்ளார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.